ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வரலட்சுமி நோம்பு என்னோடய ஃப்ரெண்டு ரங்கநாயகி கண்ணன் வீட்டில் நடந்தது. ரொம்ப கிராண்டாக பண்ணியிருப்பாங்க எப்பயுமே வருஷம் வருஷம். இந்த வருஷம் ஆண்டாள் மாதிரி சாமியை அலங்காரம் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்ருந்தாங்க. எங்கள் இன்டர்வியூல் மெம்பர்ஸ் மொத்த பேரும் போயிருந்தோம். போய் அங்கே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அப்புறம் அவங்க தாம்பலம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம். அவங்க சிரத்தை எடுத்து ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்க வீடுகளெல்லாம் பெரிய வீடாக இருக்கிறதுனால தோட்டத்துலலாம் டேபிள் சேரெல்லாம் போட்டு அங்கேயே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நேற்று ஈவினிங் போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாமி தரிசனமும் பண்ணிவிட்டு வந்தோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கான்செப்டில் பண்ணுவாங்க. போன தடவை வேறு ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை இந்த மாதிரி கான்செப்டில் ஆண்டாள் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்குறோம். இவங்க தான் ரங்கநாயகி கண்ணன். அவங்க வீட்டில் தான் நடந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் போவோம். அப்புறம் அதே மாதிரி இன்டர்வியூல் பேனர் கட்டி அங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்பு டேக்கு எப்பயுமே கெட் டுகெதர் பண்ணுவோம். அது இந்த தடவை இவங்க வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேடிஸ் எப்பயுமே வீட்லேயே இருக்கிறோம். நம்ம ஃபேமிலியோடு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது மாதிரி தனியாக ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சில லேடிஸுக்கு தான் அந்த இது கொடுப்பனம் இருக்கும். அது மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி மீட் பண்ணி எல்லோரும் கெட் டுகெதர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.